ஈரான் தரப்பில் இருக்கின்ற அணு உலைகளுக்கு பக்கத்தில் வந்து குண்டு வீசியிருக்காங்க. முதல்ல ஒரு ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அணு மின் நிலையத்துக்கு பக்கத்தில் விட்டாங்க. இப்போ வந்து புஷர் என்ற ஒரு இடத்துலையும் வந்து அவங்க குண்டு வீசியிருக்காங்க. இப்படி புஷருங்கிற இடத்துல குண்டு வீசப்பட்டதை வந்து ரஷ்யா கடுமையாக கண்டித்திருக்கு. ஏன்னா அந்த அணு உலையை வந்து தொழில்நுட்ப ரீதியாக ரஷ்யா தான் வந்து தந்திருக்கு. இதற்கு பதிலடியாக ஈரானும் டிமோனா என்ற இடத்தில் இருக்கின்ற அணு உலை மீது அதற்கு அருகில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. இவையெல்லாம் இரண்டுமே திட்டமிட்டு அணு உலைக்கு அருகில் தாக்குதல் நடக்கிறது. ஒருவேளை அந்த தாக்குதலுடைய இலக்கு தப்பி தவறி அணு உலையின் மீது பட்டால் அந்த அணு கதிர்வீச்சு என்பது மிக பரவலாக வந்து வெயில வந்துச்சுனாக்கா பல ஆபத்துகளை அது உருவாக்கும். உயிரிழப்பு என்பது ஏற்படும், நிலம் என்பது வந்து மாசுபடும், தண்ணீர் மாசுபடும். எப்படி வந்து செர்னோபில் வந்து பாதிக்கப்பட்டதோ, அதுக்கு பிறகு எப்படி ஜப்பானில் ஃபுகுஷியாமா என்ற அந்த இது பாதிக்கப்பட்டதோ, அதுபோல் இவையும் பாதிக்கப்படுகின்ற ஆபத்திற்கு. பொதுவாக போர்க்காலங்களில் தங்கம் விலை மேலே தான் போகும். ஏன்னா தங்கம் மீது செய்யப்படுகின்ற முதலீடு என்பது பாதுகாப்பான முதலீடு என்று கருதப்படுகிறது. ஆனால் முதல் முறையாக போர் நடக்கும் பொழுது தங்கத்தின் விலை வந்து சரிந்து கொண்டிருக்கு. இதுவரைக்கும் வந்து இப்படி நடந்ததே இல்லை. இதுதான் வந்து இப்படி முதல் தடவை என்று ஆய்வாளர்கள், பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பல இடங்களில் வந்து பங்கு சந்தை வீழ்ச்சி அடையுது. இப்போ பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் பொழுது அதில் ஏராளமான நிதியை முதலீடு செய்திருக்கின்ற பென்ஷன் ஃபண்டு, ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட் என்று சொல்லப்படுகின்ற பல நிதி நிறுவனங்கள் அந்த நஷ்டத்தை சரி செய்ய உடனடியாக அங்கே போய் வந்து கேஷை வந்து அங்கே போய் போடணும். அந்த நிதியை போய் போடணும், கையில் இருக்கிற பணத்தை. எங்கேருந்து அவங்களுக்கு பணம் வரும்? அவர்கள் ஸ்டாக்கில் வைத்திருக்கிற தங்கத்தை உடனடியாக வெளிச்சந்தையில் விற்கிறாங்க. அதன் காரணமாக தங்கம் வந்து வெளிச்சந்தையில் நிறையா வருது. தங்கம் வெளிச்சந்தையில் நிறையா இருக்கிறதுனால தான் தங்கத்துடைய விலை என்பது இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆகவே தங்கம் சரியும் பொழுது வாங்கலாமா வேண்டாமா என்று சொன்னால், நம்ம நாட்டில் வாங்குறவர்கள் பெரும்பாலும் குழந்தைகளுடைய திருமணத்துக்காக வந்து வாங்குறாங்க. தங்கம் சரியும் போது கொஞ்சம் வந்து வாங்கி வைக்கலாம். ஆனால் போர் முடிந்தவுடன் தங்கத்தின் விலை உயர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்கு என்று பொதுவாக சொல்லப்படும். போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரான் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறுவதாக தகவல் வருகிறது. அதன் முழு விவரம் என்ன தொடர்? டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆனால் ஈரான் தொடர்ந்து வந்து பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை என்று நிராகரித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் வேறு சில தகவல்கள் என்ன வருதுன்னு சொன்னாக்கா, பாகிஸ்தான் இப்பொழுது வந்து இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தைக்கான தகவல்கள் பரிமாற்றம் செய்வதற்கான ஒரு இடத்தில் பாகிஸ்தான் உருவாகி இருக்கிறது என்று தகவல்கள் வந்து வருது. அதில் இதுவரைக்கும் வந்திருக்கிற தகவல்கள் என்னன்னாக்கா, ஈரானிற்கு அமெரிக்கா 15 நிபந்தனைகளை முன்வைத்து இதை ஏற்றுக்கொண்டால் உடனடியாக போர் நிறுத்தம் செய்துவிடலாம் என்று சொல்லியிருப்பதாக அந்த 15 நிபந்தனைகள் என்னென்ன என்ற தகவல்கள் வந்து வந்திருக்கு. ஆனால் அந்த 15 நிபந்தனைகளையும் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வந்து ஈரான் ஏற்றுக்கொள்ளாது. ஈரான் அதை ஏற்றுக்கொள்வது என்பது இராணுவ ரீதியாக, அரசியல் ரீதியாக ஈரானுக்கு வந்து ஒரு தற்கொலையாகத்தான் முடியும். ஆகவே தான் ஈரான் என்ன சொல்லிட்டாங்க என்று சொன்னால், இதுதான் கோரிக்கைகள் என்று சொன்னால் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. திருப்பி ஈரான் சில கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் என்ன என்று சொன்னாக்கா, ஒன்று, போரை யார் தொடங்கினார்களோ அவர்கள் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும். போரை நிறுத்தின பிறகுதான் பேச்சுவார்த்தை என்பது தொடங்கும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. 2, ஈரான் மீது மட்டுமல்ல, லெபனான் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலும் நிறுத்தப்பட வேண்டும் என்று வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 3வது, எதிர்காலத்தில் தாக்குதல் என்பது இருக்கக்கூடாது என்ற உத்தரவாதம் தரப்பட வேண்டும் என்று சொல்கிறாங்க. 4வது, மிக முக்கியமாக ஹோர்மஸ் நீரிணை ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதை சட்டபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வந்து ஈரான் இப்போ வந்து சொல்கிறாங்க. 5 வந்து தான் சந்தித்த நஷ்டத்துக்கு, பல்வேறு கட்டடங்கள் பாதிப்பு, உள்கட்டமைப்பு பாதிப்பிற்கு நஷ்டஈடு தர வேண்டும். அந்த நஷ்டஈடு எந்த காலத்திற்குள் தரப்படும் என்பதும் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று ஈரான் சொல்கிறாங்க. கடைசியாக ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் ஈரான் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்ததோ
அந்த கோரிக்கைகளுக்கு கூடுதலாக இந்த கோரிக்கைகள் என்றும் ஈரான் வந்து சொல்லியிருக்கு. இதையும் வந்து பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு சொல்லியிருப்பதா சொல்கிறாங்க. இன்னும் சில தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்காரணத்தை முன்னிட்டும் விட்காஃப் மற்றும் ஜரேட் குஷ்னர், ட்ரம்ப்பினுடைய மருமகன், இவங்களோட நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம். அமெரிக்கா சார்பாக உதவி ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வந்தால் தான் நாங்கள் பேசுவோம் என்று ஈரான் சொன்னதாகவும் சில அமெரிக்க பத்திரிகைகள் வந்து செய்திகள் வெளியிட்டிருக்கு. இதில் பாகிஸ்தான் மட்டுமல்ல, துருக்கியும் இந்த பேச்சுவார்த்தையை வந்து முன்னேற்றி கொண்டு போவதற்காக பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தகவல் இருக்குது. இவையெல்லாம் ஒரு முரண்பட்ட குழப்பமான தகவல் இருக்க ஒழிய ஒரு உறுதியான தகவல் இதுதான் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்ன அப்படிங்கிறது எதுவும் வந்து இது வரைக்கும் இல்லை. போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை தொடர்பாக ஐநா சபையின் தலையீடு ஏதாவது இருக்கிறதா? ஐநா சபை பல போர்களை தடுத்து நிறுத்த முடியல. ஐநாவுடைய அதிகாரம் என்ன, அதனுடைய திறன் என்ன என்பதெல்லாம் பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, போர் கொஞ்சம் கொஞ்சமாக அனைவருடைய கட்டுப்பாடை மீறி சென்று கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நடந்த வளைகுடா போர்களே இந்த போர் என்பது மிக மோசமாக இருக்கின்ற ஆபத்திற்கு உடனடியாக போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய ஒரு பிரதிநிதியை வளைகுடா நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் யாரை சந்திக்கிறார், என்ன நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க என்பதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல் ஈரான் வந்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள், குறிப்பாக நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கின்ற ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் என்ன வேண்டுகோள் வைத்திருக்காங்க என்று சொன்னால், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தவறாக பயன்படுத்துவதை இந்த இரண்டு நாடுகளும் தடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று ஈரான் கோரிக்கை விடுத்திருக்கு. அது தொடர்பாக அவங்க வந்து சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்டையும் பேசியிருக்காங்க. இப்படி ஐநா சம்பந்தமான சில நடவடிக்கைகள் என்பது இருக்குது. அது எப்படி வந்து முன்னேறும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். தரைவழி தாக்குதலுக்கு 5 நாட்களை நாங்கள் வந்து ஒத்தி வைக்கிறோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தால், ஆமாம், அந்த வகையில் வந்து அந்த 5 நாட்கள் முடிவடைகிற சூழல் வந்துருச்சு. ஒருவேளை அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்துவதாக இருந்தால், ஈரானுடைய எந்த பகுதியில் முதலில் தாக்குதல் நடத்துவார்கள் என்று ஏதாவது தகவல் இருக்கிறதா? அவங்க இதுவரைக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து கார்க் தீவை, அதில் தான் வந்து நாங்கள் போய் தரையிறங்க போகிறோம் என்று வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு தகவல் என்ன வருது என்று சொன்னாக்கா, கார்க் தீவு என்று சொல்லிக்கொண்டே வேறொரு இடத்தில் ஈரான் வந்து எதிர்பாராத 1-2 தீவுகளில் இறங்கப் போவதாக ஒரு தகவல் இன்றைக்கு வந்து வந்திருக்கு. உதாரணத்துக்கு அபு மூசா என்ற ஒரு தீவு இருக்குது. அப்படி சில தீவுகளில் இதுக்கு வந்து போரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபீண்ட் ஆப்ரேஷன் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை இராணுவம் தாக்கப் போவதாக எதிரியை வந்து நம்ப வைத்துவிட்டு, ஆனால் எதிரி எதிர்பார்க்காத இன்னொரு இடத்தில் தாக்குதல் நடத்துவது, அப்படிப்பட்ட ஒரு போர் நடைமுறை என்பதற்கு அப்படி இவங்க வந்து கார்க் தீவை வந்து விட்டுட்டு வேற சில இடங்களை தாக்கப் போவதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னொரு தகவல் என்ன வருது என்று சொன்னாக்கா, அதை குறிப்பாக வந்து ஈரானுடைய சபாநாயகர் முகமது கலிஃபாஃப் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஒரு அரபு நாடு அமெரிக்காவுக்கு தனக்கு சொந்தமான தீவில் அமெரிக்க படைகளை இறங்குவதற்கு எல்லா உதவிகளையும் அளித்து வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த அரபு நாடு என்பது அரபு அமீரகம் என்று பலரும் சொல்கிறாங்க, சிலர் சவுதி அரேபியா என்றும் சொல்கிறாங்க. அதில் அப்படி போய் அங்கே இறங்கினா அங்கேருந்து தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சி என்பதும் வந்து இருக்கும். ஆனால் எந்த நாடு அமெரிக்காவுக்கு இடம் தருகிறதோ, ஒத்துழைப்பு தருகிறதோ, அந்த தேசத்தின் மீது கடுமையான தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் ஈரான் வந்து எச்சரித்திருக்கிறது. ஆகவே எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அமெரிக்க படைகள் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அமெரிக்கா தரைவழி தாக்குதலை நடத்தினால் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் தோழர்? விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்று சொல்றாங்க. 2 தரப்புலையும் உயிரிழப்பு அதிகமாக இருக்கும். அமெரிக்க இராணுவனுடைய உயிரிழப்பு என்பது 1000 கணக்கில் இருக்கும் என்று வந்து சொல்றாங்க. சில இராணுவர்கள் வந்து இதை எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, இது வியட்நாமில் போய் அமெரிக்கா மாட்டிக்கொண்ட மாதிரி என்று சொல்கிறாங்க. சில இராணுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வியட்நாமை போல அல்ல, கல்லிப்போலி போரை போல இது அமையப்போகிறது என்று சொல்கிறாங்க. கல்லிப்போலி போர் என்பது என்ன என்று சொன்னாக்கா, 2ஆம் உலகப் போர் சமயத்தில் 1915ஆம் ஆண்டு கல்லிப்போலி என்ற இடத்துல ஒரு போர் நடந்தது. அந்த சமயத்தில் போர் என்பது ஒரு பக்கம் ஆட்டோமன் சாம்ராஜ்யம் என்பது இன்றைக்கு துருக்கி அதில் மிக முக்கியமான பங்கு வகித்தது. இன்னொரு பக்கம் பிரிட்டன், ரஷ்ய படைகள்லாம் வந்து இருந்தாங்க. அப்பொழுது ஒட்டோமன் சாம்ராஜ்யத்திற்கு சொந்தமான
டார்னெசெல்லா என்ற நீரிணை, இதே மாதிரி நீரிணை எப்படி வந்து ஹோர்மஸ் நீரிணை இருக்கோ அதே மாதிரி வந்து டார்னெசெல்லா என்ற ஒரு நீரிணை என்பது இன்றைக்கும் அது வந்து இருக்கு. அந்த நீரிணையை ஆட்டோமன் சாம்ராஜ்யம் வந்து தன்னுடைய கட்டுப்பாடில் வைத்திருந்தாங்க. அதை கைப்பற்றுவதற்காகவும் அதில் வந்து நீரிணையை திறந்து ரஷ்யாவுக்கு வந்து பல்வேறு கப்பல்களை கொண்டு போவதற்கும் அந்த போர் என்பது நடத்தப்பட்டது. அந்த நீரிணையில போய் அங்கே இறங்கிய பொழுது ஒட்டமன் சாம்ராஜ்யத்துக்கும் அந்த பிரிட்டன் ரஷ்ய படையில் நடந்த போர்களில் 5,00,000 பேர், அந்த ஒரு இடத்துல மட்டும் 5,00,000 இராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள் 2 தரப்புலையும். கடைசியில் வந்து பிரிட்டனும் ரஷ்யாவும் அந்த அந்த போர்ல இருந்து திரும்பி பின்வாங்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இது அப்படிதான் இருக்க போகிறது என்று பல இராணுவ வீரர்கள் சொல்றாங்க. அந்த கல்லிப்போலி என்ற அந்த உதாரணத்தையே சொல்லி சொல்றாங்க. அந்த அளவிற்கு உயிரிழப்பும் ஆயிரக்கணக்கில் இருக்கும் என்றும் பொதுவாக அஞ்சப்படுகிறது. அந்த உயிரிழப்பு 2 தரப்பும் இருக்கும். ஆனால் அமெரிக்க வீரர்கள் இதுவரைக்கும் இல்லாதவருக்கு உயிரிழக்கின்ற ஆபத்து இருக்கு என்றும் பொதுவாக சொல்றாங்க. அதில் இன்னொன்று பிரச்சனை என்னன்னாக்கா, அப்படி ஒன்று நடந்தது என்று சொன்னால் ஈரான் வந்து பல வளைகுடா நாடு தாக்குதல், அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிற்கின்ற வளைகுடா நாடு தாக்குதலை மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. குறிப்பாக அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்துகிற வாய்ப்பு இல்ல ஆபத்து ஏதாவது இருக்கா தோழர்? நிச்சயமாக அந்த ஆபத்து இருக்கிறது. ஏன்னா வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் தரப்பில் இருக்கின்ற அணு உலைகளுக்கு பக்கத்தில் வந்து குண்டு வீசியிருக்காங்க. முதல்ல ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அணு மின் நிலையத்துக்கு பக்கத்தில் விட்டுனாங்க. இப்போ வந்து புஷர் என்ற ஒரு இடத்துலையும் வந்து அவங்க குண்டு வீசியிருக்காங்க. இப்படி புஷருங்கிற இடத்துல குண்டு வீசப்பட்டதை வந்து ரஷ்யா கடுமையாக கண்டித்திருக்கு. ஏன்னா அந்த அணு உலையை வந்து தொழில்நுட்ப ரீதியாக ரஷ்யா தான் வந்து தந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு பிறகு பல தொழில்நுட்ப வல்லுநர்களை திரும்பி வந்துருங்க என்று ரஷ்யாவும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கு. அதே போல இதற்கு பதிலடியாக ஈரானும் டிமோனா என்ற இடத்தில் இருக்கின்ற அணு உலை மீது அதற்கு அருகில் வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. இவையெல்லாம் இரண்டுமே திட்டமிட்டு அணு உலைக்கு அருகில் தாக்குதல் நடக்கிறது. ஒருவேளை அந்த தாக்குதலுடைய இலக்கு தப்பி தவறி அணு உலையின் மீது பட்டால் அந்த அணு கதிர்வீச்சு என்பது மிக பரவலாக வந்து வெயில வந்துச்சுனாக்கா பல ஆபத்துகளை அது உருவாக்கும். உயிரிழப்பு என்பது ஏற்படும். நிலம் என்பது வந்து மாசுபடும், தண்ணீர் மாசுபடும். எப்படி வந்து செர்னோபில் வந்து பாதிக்கப்பட்டதோ, அதுக்கு பிறகு எப்படி ஜப்பானில் ஃபுகுஷியாமா என்ற அந்த இது பாதிக்கப்பட்டதோ அதுபோல் இவையும் பாதிக்கப்படுகின்ற ஆபத்து இருக்குது. எனவே அந்த ஆபத்து இல்லை என்று சொல்லிட முடியாது. ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அந்த ஆபத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறார். கொரோனா பேரிடரில் நாம் சந்தித்த நெருக்கடிகள் என்னவென்று உலகமே அறியும். ஆமாம். அந்த வகையில் அதை போல ஒரு நெருக்கடியை தற்போது எதிர்கொள்ள தயாராக இருங்கள் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு. அதோட முழு விவரம் என்ன, அதுக்கான பின்னணி என்ன? பிரதமர் அப்படி சொல்லியிருப்பது என்பது உண்மையிலே இந்திய மக்கள் கிட்ட வந்து பீதியை, அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் வந்து சொல்லணும். ஏன்னா கொரோனா காலத்தில் ஒரு 21 நாள் லாக்டவுன் செய்யப்பட்ட பொழுது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அனுபவித்தோம் என்பது மக்களுக்கு வந்து தெரியும். அதை அவர் சுட்டி காட்டியது. அவர் அதில் என்ன பேசியிருக்காருன்றோன்னா, அப்போ எப்படி ஒன்றுபட்டு நின்றோமோ அப்படி நம்ம ஒன்றுபட்டு நிற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று வந்து அவர் சொல்கிறார். ஆனால் கொரோனா காலத்துது என்பது வேறு, இப்போ இருப்பது வேறு. அப்போ கொரோனா காலம் என்பது அது வந்தது என்பது யாருடைய தவறும் இல்லை. வந்த பிறகு மோடி அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் நம்முடைய விமர்சனம். ஆனால் இன்றைக்கு இந்தியா பாதிக்கப்படுவதற்கு மோடி அரசாங்கம் தான் காரணம். அவங்க வந்து நடுநிலை தவறியது, ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தது, இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்தது என்பதுதான் மிக முக்கியமான காரணம். ஆனால் இந்திய அரசாங்கம் சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஒரு 2 கப்பல்கள் ஹோர்மஸ் நீரிணை வழியாக அனுப்பப்பட்டிருக்கு, எல்பிஜி வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அதே போல் வந்து நார்வே போன்ற பல நாடுகளோட பேச்சுவார்த்தை என்பது நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு சில நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பிஎன்ஜி என்று சொல்கின்ற பைப்டு நேச்சுரல் கேஸ், எங்கெல்லாம் குழாய் வழியாக இயற்கை வாயு சமையலுக்கு வருகின்றதோ அதை பயன்படுத்தாமல் எல்பிஜி தான் வேண்டும் என்று சொல்கின்ற வீடுகளுக்கும் உணவு விடுதிகளுக்கும் எல்பிஜியும் இனிமேல் கிடைக்காது என்ற ஒரு அறிவிப்பு இன்றைக்கு வந்து அறிவித்திருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த பற்றாக்குறையை போக்குவதற்காக அவர்கள் வந்து பல முயற்சிகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்காங்க. அதே போல் உணவகங்களில் பல இடங்களில் வந்து எல்பிஜிக்கு வந்து தனியாக கட்டணம் போடுறாங்க. ஒரு இட்லி வந்து 20 ரூபா என்று சொன்னால், ஜிஎஸ்டி 5 ரூபா என்று சொன்னால், எல்பிஜி கட்டணம் 5 ரூபான்னு சொல்லி பில்லிலே போடுறாங்க. பல தகவல்கள் அப்படி வந்துட்டு இருக்கு. ஒருத்தர் அதான் போட்டிருக்காரு. அவர் சாப்பிட்டது ஜூஸ்,
ஜூஸில் எங்கப்பா நீ எல்பிஜி யூஸ் பண்ண, ஜூஸுக்கு ஏன் எல்பிஜி கட்டணத்தை போட்டிருக்க என்று அவர் வாட்ஸ்அப்பில் வந்து போட்டு அதுவும் வந்து வைரலாக இருக்குது. அப்படிப்பட்ட எல்பிஜி பயன்பாடுக்காக எந்த கட்டணமும் வந்து விதிக்கக்கூடாது என்று அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இவையெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மும்பையில் இப்போ நேற்றைய தகவல் என்னென்னா 20லேருந்து 30% உணவு விடுதிகள் வந்து மூடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பல இடங்கள் அப்படி மூடப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த போர் என்பது நீடித்தால் எல்பிஜி வர்ற அல்லது பெட்ரோல் டீசல் வருவதும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று சொன்னால் அது எத்தகைய விளைவுகளை ஏற்படும் என்று அனைவருக்கும் வந்து தெரியும். அதை ஒரு சூழலாக வந்தால் என்ன செய்வது என்று தான் இப்போ வந்து பிரதமர் வந்து அபாய சங்கு ஊதியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலை வந்தால் அது மிக கடுமையான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதை தடுப்பதற்கான, அந்த நிலை வராமல் இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் எடுப்பதற்கு மோடி அரசாங்கத்திடம் இன்றைக்கு இருக்கு. அதே மோடி அரசாங்கம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்க ஆதரவு, இஸ்ரேல் ஆதரவு நிலையை விட்டு இந்தியா வந்து வெயிலில் வர வேண்டும். அப்படி அவங்க வெயிலில் வராமல் இருந்தாங்க என்று சொன்னாக்கா கொரோனா காலத்தில் வந்த சிக்கல்கள் போல நம்ம சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஆபத்து இருக்கு. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இதுவரை வாய் திறக்காத பிரதமர் இந்த போர் குறித்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். அதாவது மக்கள் மேல் குண்டு வீசி தாக்குவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அதாவது போரினை துவங்கிய அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ அவர் வந்து குற்றம் சாட்டல, கண்டிக்கல. அதே போல பாதிக்கப்பட்ட ஈரான் நாட்டு மக்களுக்கான எந்த ஒரு ஆதரவையும் தெரிவிக்கல. இப்படி இப்ப எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா யாரை குறிப்பிடுறதுன்னே தெரியாம ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது வந்து அது அரசியல் ரீதியாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு மோசடியான அணுகுமுறை என்றுதான் பலரும் வந்து ஆய்வாளர்கள் விமர்சித்திருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு போர் நடக்கிறது என்று சொன்னால் அந்த போரில் வந்து யார் பக்கம் தவறு என்பதில் ஒரு மிக தெளிவான பார்வை இருக்கணும். இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், போர் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்று சீனாவும் சொல்கிறாங்க, ரஷ்யாவும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்க என்று சொன்னாக்கா ஈரானுடைய சுயசார்புத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். ஈரான் இந்த போரை தொடங்கவில்லை, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் போரை தொடங்கினார்கள். ஆகவே தாக்குதல்கள் என்பது நிறுத்தப்பட வேண்டும் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்வது வந்து யார் தவறு, யார் பக்கம் தப்பு இருக்கிறது என்று சொல்லிட்டு பிறகு போர் நிறுத்தம் வேண்டும் என்று கேட்குறாங்க. இந்தியா அப்படி வந்து சொல்வதில்லை. இன்றைக்கும் இந்தியா வந்து டொனால்டு ட்ரம்பை பார்த்து வந்து பயப்படுகின்ற சூழல் தான் இருக்கின்றது. இஸ்ரேலோடு நட்பு பாராட்டி கொண்டு இருக்கிற சூழல் தான் இருக்குது. அதற்கு உட்பட்டு தான் அவங்க வந்து பொதுவாக இந்த வன்முறைகள் அல்லது தாக்குதல்கள் நிறுத்த வேண்டும் சொல்வது நியாயமே இல்லை. ஏன்னா பாதிக்கப்படுவது யார்? இன்றைக்கும் வந்து ஈரானில் 1040 பேர் இறந்துருக்காங்க, லெபனானில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க, கிட்டத்தட்ட 75,000 கட்டடங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வந்து ஈரானுக்கு தானே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இஸ்ரேலை விட அதிகமாக. ஆகவே பிரதமர் வந்து 19 பிரதமரோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரோ அப்படி சொல்வது என்பது பொருத்தமான அணுகுமுறையாக இருக்காது. ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் கப்பல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஈரான் அரசு வசூலிப்பதாக தகவல் வருகிறது. அதன் விவரம் என்னதெல்லாம்? அப்படி ஒரு தகவல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. முதல்ல வந்து அதுக்கான ஒரு கட்டணம் வந்து வசூல் பண்ணிட்டு தான் கப்பல்களை விட்டாங்க என்ற ஒரு தகவல் வந்தது. பிறகு ஈரான் வந்து அதை மறுத்திருந்தாங்க, நாங்கள் வந்து அப்படி பண்ணல என்று சொல்லி. இப்போ மறுபடியும் வந்து அத்தகைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஈரான் அரசாங்கம் அப்படி பண்ணுறோமா இல்லையா என்பது இது வரைக்கும் வந்து சொல்லலை. ஆனால் இதெல்லாம் வந்து அமெரிக்க பத்திரிகைகள், ஐரோப்பிய பத்திரிகைகளில் தான் வந்து வந்துட்டு இருக்கு. அந்த உண்மைத்தன்மை என்பது என்ன என்பது ஆராய வேண்டியது. ஆனால் ஈரான் வந்து தான் வைத்த கோரிக்கைகள், அமெரிக்கா வைத்த கோரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோர்மஸ் நீரிணையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை சட்டபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்படின்னா எதிர்காலத்தில் வந்து அவங்க கட்டணம் நிர்ணயிக்க போகிறாங்க என்று பொருள். சூயஸ் கால்வாய்க்கு எகிப்து இப்பொழுது கட்டணம் வசூல் செய்து கொண்டிருக்கு. பனாமா கால்வாய்க்கு பனாமா தேசம் வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கு. அதே போன்ற ஒரு ஏற்பாடை ஈரானும் வந்து எதிர்பார்ப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அந்த கோரிக்கை அவங்க அமெரிக்காவுக்கு வைத்திருக்காங்க. அதனால் வந்து அந்த கட்டணம் வசூல் செய்வது என்பது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு. போரினால் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே வருகிறது, ஒரு ஏற்ற இறக்கத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தங்கம் வாங்குவது பொருத்தமாக இருக்குமா தோழர்? தங்கம் வந்து வாங்குறது என்று சொல்லும் பொழுது நம்ம வந்து சில முக்கியமான அம்சங்களை கவனத்தில் வந்து வைத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக போர்க்காலங்களில் தங்கம் விலை மேலே தான் போகும். ஏன்னா தங்கம் மீது செய்யப்படுகின்ற முதலீடு என்பது பாதுகாப்பான முதலீடு என்று கருதப்படுகிறது. ஆனால் முதல் முறையாக போர் நடக்கும் பொழுது தங்கத்தின் விலை வந்து சரிந்து கொண்டிருக்கு.
இதுவரைக்கும் வந்து இப்படி நடந்ததே இல்லை. இதுதான் வந்து இப்படி முதல் தடவை என்று ஆய்வாளர்கள், பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தங்கத்தின் விலை டாலரோடு தொடர்புடையது. இந்த போர் வந்து எண்ணெயோட சம்பந்தப்பட்ட போர். எனவே வந்து தங்கம் டாலரோடு இணைந்திருக்கிற காரணத்தினால இது நேரடியாக வந்து டாலர் வந்து வலுவடைகிறது. டாலர் வந்து மேலே போகுது. அதனால தான் இந்திய ரூபாயும் வந்து சரிகிறது இன்னைக்கு. ஆகவே டாலருடைய விலை ஏன் மேலே போகுது என்று சொன்னாக்கா, இந்த போர் காரணமாக எண்ணெய் விலைகள் வந்து உயருது. எண்ணெய் விலைகள் வந்து உயரும் பொழுது பணவீக்கம் உயர்கிறது. பணவீக்கம் உயரும் பொழுது பல்வேறு மத்திய வங்கிகள், இப்போ அமெரிக்காவுடைய ஃபெடரல் பேங்க், அப்படி யூரோப்பியன் பேங்க், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதனுடைய வட்டி விகிதங்களை வந்து குறைக்க முடியாது. எப்போவுமே பணவீக்கம் அதிகரித்தால் அவங்க வட்டி விகிதங்கள் குறைக்க முடியாது. வட்டி விகிதங்களை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி வட்டி விகிதங்கள் அதிகரித்தால் அந்த தேசங்களுடைய, குறிப்பாக அமெரிக்காவுடைய நிதி பத்திரங்கள் கொடுக்கின்ற வட்டி அதிகமாகுது. இப்போ அந்த நிதி பத்திரங்கள் கொடுக்கின்ற வட்டி விகிதம் அதிகமாகும் போது தங்கத்திலிருந்து முதலீடு இந்த நிதி பத்திரங்களுக்கு வருது. ஆகவே தங்கம் வாங்குவது என்பது குறைகிறது. தங்கம் வந்து வெளி சந்தையில் அதிகமாகிறது. இது வந்து ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், பல இடங்களில் வந்து பங்கு சந்தை வீழ்ச்சி அடையுது. இப்போ பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் பொழுது அதில் ஏராளமான நிதியை முதலீடு செய்திருக்கின்ற பென்ஷன் ஃபண்டு, அர்பிட்ரேஜ் ஃபண்ட் என்று சொல்லப்படுகின்ற பல நிதி நிறுவனங்கள் அந்த நஷ்டத்தை சரி செய்ய உடனடியாக அங்கே போய் வந்து கேஷை வந்து அங்கே போய் போடணும். அந்த நிதியை போய் போடணும், கையில் இருக்கிற பணத்தை. எங்கேருந்து அவங்களுக்கு பணம் வரும்? அவர்கள் ஸ்டாக்கில் வைத்திருக்கிற தங்கத்தை உடனடியாக வெளி சந்தையில் விற்கிறாங்க. அதன் காரணமாக தங்கம் வந்து வெளி சந்தையில் நிறையா வருது. தங்கம் வெளி சந்தையில் நிறைய இருக்கிறதுனால தான் தங்கத்துடைய விலை என்பது இன்றைக்கு சரிந்து கொண்டு இருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆகவே தங்கம் சரியும் பொழுது வாங்கலாமா வேண்டாமா என்று சொன்னால், நம்ம நாட்டில் வாங்குறவர்கள் பெரும்பாலும் குழந்தைகளுடைய திருமணத்துக்காக வந்து வாங்குறாங்க. தங்கம் சரியும் போது கொஞ்சம் வந்து வாங்கி வைக்கலாம். ஆனால் போர் முடிந்தவுடன் தங்கத்தின் விலை உயர்வதற்கான வாய்ப்பு தான் இருக்குது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது.